Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீ மேக்ஸி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் பார்ட் வந்து ஒரு 3 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க. சுருக்கம்லாம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்ததோட அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிக்கு வந்து என்ன அளவுகள் எடுக்கணும், என்னென்ன அளவுகள் தேவை, எப்படி கால்குலேஷன் பண்ணணும், ஒரு நீடட் ஃபேப்ரிக் அதாவது ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ மெட்டீரியல் வேணும், எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோகிலான்னு நினைக்கிறேன் அவங்க நேமு. ஃபோன் பண்ணியெல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டாப் போர்ஷன் மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னா நமக்கு வந்து டாப் போர்ஷன் ஒன்று, பாட்டம் போர்ஷன் ஒன்று வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டாப் போர்ஷனை வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்ட் அந்த டாப்போட ஹைட் வந்து பார்த்தோன்னா 14 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டலாக மொத்த ஹைட்டு வந்து பார்த்தோன்னா 15 இன்ச் எடுத்திருக்கோம். அதாவது டாப்போட ஹைட்டு ரெடி அளவு 14, மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கு தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் எடுத்திருக்கேன். சேம் அதே 6 இன்ச் இங்கே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரிப் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இது 3 இன்ச் எடுத்திருக்கேன். அது மாதிரி ஆம் ஹோல் இறக்கம் நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்கோட ஹைட் இறக்கம் வந்து மார்க் பண்ணலாம். இவங்க வந்து 9 இன்ச்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அகலமும் நம்ம வந்து பார்த்தோன்னா 3 இன்ச்சஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 3 இன்ச்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம வந்து ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம வந்து சும்மாவே நம்ம கையில் ட்ரா பண்ணலான்னா நம்ம கையிலே வந்து பார்த்தோன்னா இவங்களோட அப்பர் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 39 நமக்கு வந்து அப்பர் செஸ்ட்டு. அதை நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9.25 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பாடி லூஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ 10.25 அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணிவிட்டு அது போக 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 36. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சு அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்காக வெயிஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரெடி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன். அது போக அந்த டாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த கிராஸாக போட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு. 1 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக கொடுத்துருக்கோம். அது போக 1.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆம் ஹோல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஆம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சு நான் இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இந்த கார்னரில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ராயிங் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்டு மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதில் பாதி நமக்கு கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகணும். இப்போ 16 வந்து இவங்களோட மெஷர்மெண்ட்டு, அதில் பாதி அப்படிங்கிறது இவங்களுக்கு 8. ஸோ கரெக்டாக அந்த 8ம் ஆம் ஹோல் ரவுண்டு மேட்ச் ஆகுது இல்லையா, ஸோ அந்த லைனும் இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, 11 அப்படின்னு 10.25 அப்படின்னு வந்துருந்துச்சு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் நமக்கு வந்து ஸ்லீவும் அந்த டாப் போர்ஷனும் நம்ம மார்க் ஜாயின் பண்ணும்போது அந்த ஆம் ஹோல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்மில் அந்த ப்ளஸ் ஷேப்பு வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்லீவையும் நம்ம டாப் போர்ஷனையும் அட்டாச் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், ஏற்ற இறக்கமாக இருக்கவே கூடாது. ஸோ அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு டெப்த் வந்து பார்த்தோன்னா 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா 3 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோலோட இறக்கம் 6 இன்ச் வச்சுருக்கேன். இவங்களோட அப்பர் செஸ்ட் ரவுண்டு 9.25 அப்படின்னு வந்துச்சு நமக்கு ஆன்சரு. அது கூட ஒன்று சேர்த்து பாடி லூஸ்க்காக வேணுங்கிறக்காக 10.25 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து 36 இவங்களோட வேஸ்ட் ரவுண்டு. அப்போ 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிறது கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு இம்பார்ட்டண்டான இடத்துலலாம் அர்க்காத் வந்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த டாப் போர்ஷனில் இந்த கீழே இந்த வெயிஸ்ட் லைனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரியாக நீங்கள் வந்து பண்ணணும். லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த அம்பர்லா அப்படிங்கிறப்ப கம்பல்சரியாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பு பண்ணினீங்கன்னா தான் அதோட சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து சைடில் எடுத்துட்டேன். ஸோ இனி நம்ம பாட்டமுக்கு லைனிங் வந்து நான் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்தோன்னா நான் அப்படியே வந்து மடித்து 4 துணி வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. 2 3 4 இந்த மாதிரி 4 துணி வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணல, ஏன்னா இவங்க சாரீலேருந்தே ஃபுல் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சாரீ துணியை தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து லைனிங் உள்ள பாட்டுக்கு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நான் இந்த டாப் போர்ஷனை தூக்கி அப்படியே நான் வந்து பார்த்தோன்னா இந்த லைனிங்க்கு மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த இடம் அதாவது நீங்கள் டாட் பிடிச்சிட்டா நம்ம ஒரு 1 இன்ச் நம்ம வந்து போயிடும் இல்லையா, ஸோ அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த லைனை மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக ஒரு லைனை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ஸ்கர்ட் டைப்பில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இப்படி நம்ம இதை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு வளைவு மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து 2 பீஸ் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கர்வ் லைனில் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு கர்வ் மாதிரி நீங்கள் கொடுத்து கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த லைனிங் வந்து தொங்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாரீ பார்க்கலாம். இந்த லைனிங் நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு, கீழே பாட்டமுக்கும் லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சாரீ நம்ம பார்க்கலாம். ரொம்ப அப்ட்ராக்ட் டிசைன் மாதிரி
ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இந்த எம்ப்ராய்டரிங்கில் ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஐ மீன் ஒரு பிரிண்டடு இல்லை ஒரு டிசைன் டைப்பில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிசைன் ஒரு தலைகளாக வராமல் ஹரிசாண்டல் லைனில் வராமல் கரெக்டாக நம்ம போடணும். ஸோ இது அம்பர்லா டைப் அப்படிங்கிறப்போ சொந்த மாதிரி பிரிண்டடு டிசைன்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நமக்கு இருக்கிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த saree வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு எண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் இருக்குது. முந்தானி பாட்டு தனியாக அந்த மாதிரிலாம் இல்லை, நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது saree. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் ஒரு முந்தான பாட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா டாப் போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணுற மாதிரி இப்படி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு வந்து 4 துணி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் போட்டுக்கோங்க. 4 துணி இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த டாப் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம். லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தைச்சு முடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கோட கரெக்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அது பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கம்பல்சரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த saree வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் மடித்து போடுறதுல இதாக இருக்கும். அதனால் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி saree அப்படின்னா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக லைனிங் ஃபேப்ரிக்கோட இந்த டாப் போர்ஷன் நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம். எடுத்து போட்டுட்டு கரெக்டாக அலகன் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இந்த டாப் போர்ஷனுக்கு உள்ள saree வந்து அப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படி வந்து பார்த்தோன்னா இதோட மடித்து வச்சுக்கலாம். ஸோ இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்லீவுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த அம்பர்லா சர்க்கிள் டைப்பில் போட்டதுக்கு அப்புறமா கூட நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் டைப்பில் ஜரி ஒர்க் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அம்பர்லாக்கு போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சாரியை நம்ம எப்பவும் போல் துணி மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். அதாவது 4 துணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த முந்தானி பாட்டில் டாப் போர்ஷன் கட் பண்ணது போக இந்த மீதி துணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த கார்னரில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? டாப் போர்ஷனை அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக நல்லா கவனிங்க. ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த டாப் போர்ஷனை இப்படியே தூக்கி அந்த கார்னரில் நம்ம போடணும். போட்டுட்டு நம்ம அந்த 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டாட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம டாப் போர்ஷனில் விட்டுருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பாருங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக லைனிங் துணி வந்து வெளியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் போடுறேன் தெரியுதா, இந்த லைனிங் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் வெளியே இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கனாவே பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இதில் எந்த மிஸ்டேக்ஸும் ஆகாது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா படி சூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து நான் உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நம்ம வீடியோவிலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ரேடியன்ஸ் இதுக்கு ஃபார்முலா ஃபுல் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த இப்போ நம்ம ஒரு ஃபோல்டிங் பக்கம் நம்ம மார்க் பண்ணோன்னா அந்த கார்னர்லேருந்து இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 6 இன்ச்சு ஐ மீன் ஃபுல் சர்க்கிளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு 6 இன்ச்சஸ் வருது அப்படின்னா அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக அந்த கர்வ் லைனுக்கு 6 இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். இல்லை சிம்பிளாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் போர்ஷன் கட் பண்ணியிருக்கீங்கல்ல அதை அப்படியே எடுத்து அந்த கார்னரில் போட்டிங்கன்னா அதாவது வெளியே டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு 1 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி இல்லை ஒரு 1/2 இன்ச் வெளியே இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம வந்து டாப்பில் டாட் பிடிப்போம். டாட் பிடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். நான் மேபி வந்து ஃபார்முலாஸ் வந்து ஓரளவுக்கு மீன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை அப்படியே வச்சு நான் அப்படியே ரெடியாக போட்டுருவேன்.
நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே வந்து அந்த டாப் போர்ஷனை அதுக்கு அந்த கார்னரில் அப்படியே லைட்டாக போட்டு நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த கர்வ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த டாப் போர்ஷனோட அந்த லைன் மார்க் பண்ணோம். அந்த மார்க் பண்ணதுலேருந்து நமக்கு டாப் போர்ஷன் என்ன, ஐ மீன் பாட்டம் போர்ஷன் என்ன ஹைட் நமக்கு வேணும், 35 inches வந்து ஹைட் வேணும். அதே மாதிரி மடித்து அடிக்கிறதுக்கு கீழே ஒரு 1/2 inchும் மேலே ஒரு 1/2 inchும் வேணும் இல்லையா, அப்போ 36. ஸோ அப்போ அந்த லைன் நம்ம கர்வ் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து 36 inchuக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக கரெக்டாக அந்த கர்வ் லைனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வச்சு 36 inch அப்படிங்கிறத அந்த கர்வ் லைன்லேருந்து அந்த டேப்பை க்ராஸ் பண்ணி நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு ஆள் தான் வந்து வீடியோ பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, எல்லாமே கட் பண்ணுறதும். அப்போ இன்னொரு ஆள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான டேப் எந்த இடத்துல வைக்கிறேன், எந்த இடத்துல மார்க் பண்ணுறாங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த இது புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் புரியும். கரெக்டாக நம்ம அந்த கர்வ் லைன் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருந்து டோட்டல் ஹைட்டு நீங்கள் டேப்பை வந்து அந்த எட்ஜிலே கொண்டு வச்சிடக்கூடாது. நம்ம அந்த டாப் போர்ஷனை வச்சு அந்த வேஸ்ட் லைனை மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணதில் இங்கே பாருங்கள், டேப்பை இங்கே வைக்கிறேன் பாருங்கள், அந்த மார்க் பண்ணதில் இருந்து தான் நம்ம வந்து அந்த பாட்டமோட ஹைட் எவ்வளோ, 36 inch நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போது இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கர்வாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஓகே, இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீழே அந்த எண்டு கரெக்டாக கர்வ் லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ நீங்கள் இடையில துணியெல்லாம் வந்து இழுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் போடும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக போட்டுக்கணும். ஸோ பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்னொரு ஆள் கூட இருந்தாங்க அப்படின்னா நான் கட் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சைடில் கொஞ்சம் சென்டர் வரைக்கும் கட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருந்து அந்த மார்க் பண்ண லைன் வரைக்கும் அப்படியே நான் கட் பண்ணுறேன். இன்னும் சில பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப லென்த்தாக பேசுகிறீங்க, ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப நீளமாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரில் ஒரு 10 பேர் குயிக்காக பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா மீதி 40 பேர் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 பேர் நீ ஏன் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன்னு கேட்க முடியாது, மீதி 40 பேரை நீ ஏன் ஸ்லோவாக கற்றுக்கிறன்னு கேட்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக சொல்லித்தரோம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஹேபிட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இந்த விஷயம் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த துணி அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், 2 வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண மாதிரி பீசஸ் வந்து இருக்கும். மொத்தம் நமக்கு 4 துணி இருக்குது. அதாவது சாரீக்கு இப்போ நம்ம மடித்து போட்டிருந்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து ஸ்லீவுக்கு நான் வந்து அப்படியே மடித்து போட்டு ஃபுல் ஸ்லீவ் நம்ம ஃபோல்டிங்லேயே கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு வந்து அகலம் வந்து பத்தலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபோல்டிங்கில் வந்துடும், இன்னொரு ஸ்லீவ் என்னன்னு கேட்டால் சென்டரில் வந்து நான் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மீதி அந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணது போக அந்த மீதி வந்து இவ்வளோ நமக்கு ரிமைனிங் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை ஸ்லீவ் வந்து சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு, ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வெயிட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோல்டிங் பக்கம் நான் உட்காந்துருக்கேன். ஒரு கிளாத் வந்து இதில் 4 பீஸ் கிளாத் இருக்குது. ஒரு துணி வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது 2 அப்படியே, இன்னொன்று வந்து 2 பீஸாக நமக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம
ஒரு ஸ்லீவுக்கு சென்டரில் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இப்போது இவங்களுக்கு டோட்டல் ஹைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சஸ் நான் வந்து வைக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கும் சேர்த்து 26 இன்ச் நான் வந்து பார்த்தோன்னா ஹைட் எடுத்திருக்கேன். அந்த ஹைட் எடுத்ததில் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு சாக் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது மார்க் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. அது மாதிரி இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 16, அதில் பாதி நமக்கு 8. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் இருந்து இந்த கேப்போட ஹைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபோல்டிங் பாயிண்டில் இருந்து கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த அழுத்தி பிடிச்சி இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா சாரீ வந்து நமக்கு நகர்ந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது மாதிரி ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு இவங்களுக்கு வந்து 10. ஸோ அதில் பாதி நம்ம 5, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போடணும். கரெக்டாக இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அந்த ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு 5ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு கரெக்டாக டேப்பை வச்சு நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க. பட் இருந்தாலும் ஸ்கேல்லாம் வச்சு நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இப்படின்னு லைட்டாக இது பண்ணாலும் மாறிடும் நமக்கு அளவு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாப் போர்ஷனில் என்ன 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு கொடுத்துருங்க தையலுக்கு, அதே 2 இன்ச்சு தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், லைட்டாக அப்படி இழுத்தாவே சுருங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதாவது நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாரீ அங்கேயும் இங்கேயும் நகலாமல் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லீவோட கர்வ் லைன் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன். இந்த பக்கம் இருந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். அந்த கர்வ் லைனை நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போட்டு கட் பண்ணுறேன். இதுக்கு இடையில எங்கள் பாப்பா அங்கே போகும் இங்கே போகும் ஓடிட்டுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இது நமக்கு லைனிங் போட்டிருந்தா ஒன்றும் இல்லை, நம்ம லைனிங் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ சாரீ கிளாத்துங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அவ்வளோதான். டாப் போர்ஷன், ஸ்லீவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்.